ஜெனி, ஜெனி, ஏமா, ஏமா. ராணிமா, அம்மாவும் ஜெனியும் வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்காவம்மா. என்னது, வெளியே போயிருக்காவளா? அப்படியா மைனி? ஹை பாட்டி, ஜெனி, நீங்க இன்னைக்கு வாரீங்கன்னு சொல்லவே இல்லை. ஏங்கா, உன் வீட்டுக்கு வரணும்னா சொல்லிட்டு தான் வரணுமா? சீச்சி, அப்படிலாம் இல்லை ஜெனி. வாங்க எல்லாரும் உள்ள வந்து உட்காருங்க. ஜெனிமா, அன்னைக்கு உன்னைய பார்க்க வரும்போது நாங்கள் ஒன்றுமே வாங்கிட்டு வந்து தரலல்லம்மா. அதான் இன்னைக்கு கொஞ்சம் பொருளோ உன்னோட ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வந்திருக்கோம். பாட்டி, இதெல்லாம் எதுக்கு? இருக்கட்டும். இல்லைம்மா, வேண்டான்னு சொல்லாத, வாங்கிக்க. சரி பாட்டி. ஃபர்ஸ்டே நீங்கள் வாரீங்கன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருப்பேன். இருக்கட்டும்மா, பரவாயில்ல. அன்னைக்கு வரும்போது தான் சாப்பிட்டுட்டு போகணும்ல. இப்போ இந்த பொருளை வாங்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். அப்படியே உன்னை பார்த்து 2 வாரத்தை பேசிட்டு போகலாமேன்னு நினச்சி வந்தோம். பாட்டி, சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு போங்களேன். இல்லைம்மா, அவங்க அம்மா ஆஃபீஸ்க்கு போயிருக்கா. அவள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நாங்கள் போகணும். பாட்டி, அம்மா ஈவினிங் தான் வருவாங்க. இல்லைம்மா, அவங்க தாத்தாட்ட கோயிலுக்கு போயிட்டு உடனே வந்துடுன்னு சொல்லிட்டு தாம்மா வந்திருக்கோம். உங்கள் அம்மா இப்போதைக்கு வரமாட்டா, ஆனால் உங்கள் தாத்தா தேடிட்டே இருப்பாவல்ல. ஏன் பாட்டி, தாத்தாக்கு இன்னும் என் மேலே கோபம் போகலையா? நீங்கள் கூட 2 வாட்டி என்னை வந்து பார்க்க வந்துட்டீங்க. தாத்தா இன்னும் ஒரு தடவை கூட என்னை வந்து பார்க்கவே இல்லையே பாட்டி. கவலைப்படாதம்மா, உங்கள் தாத்தா கொஞ்ச நாள் கோபத்தில் இருப்பாவ. போக போக எல்லாம் சரியாயிரும். இப்போ ராணி கூடவே இருக்காவ பத்தியா? ராணி ஒன்று சொல்ல சொல்ல அவைய கோவத்தை மனசுக்குள்ளேயே வச்சிருக்காவ. போக போக கோவங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடம்மா. நாங்களும் இனி வீட்டுக்கு போயிருமோல்ல. அதுக்கு பிறகு நீ பார்த்தோம் இல்லையே, உங்களோட பேசணும் இல்லையேன்னு அவைய சொல்லதான் போறாவ பாரு. பாட்டி, நீங்க அங்க போயிருவீங்களா? ஆமாம்மா, அதுதானே எங்க வீடு. பாட்டி, நீங்க இங்கேயே இருங்களேன். அதான் இங்க வீடு இருக்குல்ல பாட்டி. இல்லம்மா, ராணி வந்த அன்னைக்கே ஏன் வந்தியே, இவளை கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டா. இன்னும் நாங்கள் இங்கேயே தங்கி கிடந்தோன்னா கோவப்படுவோம்மா. இன்னும் 2 நாளில் கிளம்பிடுவோம். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு பாட்டி. ஜெனியவாது இங்கே விட்டுட்டு போங்களேன். அக்கா, அம்மா வீட்டில் இருக்கிறதே பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. உடனே கிளம்பி பாட்டி கூட போன்னு சொல்லிட்டே இருக்காங்க. சே, அம்மா ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. நான் வந்தப்பையும் இதே மாதிரி தான் நீ போன்னு சொல்லி விரட்டிகிட்டே இருந்தாங்க. இப்போ என்னடானா உன்னையே போன்னு சொல்லி விரட்டுறாங்க. அம்மா எப்போ தான் நம்ம மனசை புரிஞ்சுப்பாங்களோ தெரியல ஜெனி. அனுமா, வருத்தப்படாதம்மா. இல்லை பாட்டி, எனக்கு இருக்கிறது ஒரு தங்கச்சி தான். அவளும் கூட இல்லாமல் ரொம்ப தூரத்தில் இருந்தால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வீட்டில் யாருமே நீ சேர்த்துக்கல. ஏன் அப்பா கூட இன்னும் என் கூட பேசவே இல்லை. எல்லாருமே என் மேலே இன்னும் கோபத்தில் தான் இருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் என் கூட பேசுகிறீங்க. நீங்களும் இப்போ அங்கே போயிட்டா எனக்கு யார் இருக்கா பாட்டி? அதான் கஷ்டமாக இருக்கு. பாட்டி, நீங்கள் எப்போவுமே என் கூட தான் இருக்கீங்க. ஆனால் என் தங்கச்சியும் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. அவ்வளோதானே, அதுக்கான ஏற்பாடு ஒன்று பண்ணிடுவோம். என்ன சொல்கிறீங்க பாட்டி? அது உனக்கு இப்போ தானே புரியாதுமா, பேரவு சொல்லியே. எம்மாடி சின்ன பேத்தி. என்ன பாட்டி? உங்க அம்மா அப்படிதான் போன்னு சொல்லுவாடி, போவாதே. இங்கே காலேஜ் தங்கி படிக்கன்னு சொல்லிட்டு இங்கே இருமா. இங்கே வா. ஆமாம்மா, இங்கே இரு. இங்கே இருந்து காலேஜ் படிப்ப படி. உன் அக்காவே வந்து பார்த்துக்கிடலாம்ல. சம்மந்தி, நீங்களும் இங்கே இருங்க. மைனி, எனக்கு இங்கே இருக்க ஆசைதான். நானும் அவியலை மட்டும் அந்த வீட்டில் போய் இருந்தால் நல்லாவா இருக்கும். ஜெனியும் அணுவும் எங்கள் கூட இருந்தாவ, நாங்களும் சந்தோஷமா இருந்தோம். அணு இங்கே வந்ததுலேருந்தே கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே தான் இருந்துச்சு. இனி ஜெனியையும் கட்டி கொடுத்த பிறகு அந்த வீட்டில் போய் ஒத்தையில கிடக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மைனி. அதான் பேசாமல் இங்கேயே இருக்கலான்னு தான் தோணுது. ஆமா ஜெனி, இங்கேயே இரு. சரிக்கா, நான் அம்மாட்ட கேட்டு பார்க்குறேன். சரி ஜெனி. என்ன சாப்பிட்ற? ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணி தட்டுமா, இல்லை சாப்பிட்றியா? சாப்பாடு ஏதாவது செஞ்சு தட்டுமா?
ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன் ஜெனி? இல்லைக்கா, நீ ஒத்தையில் சமைச்சு கஷ்டப்படணும். நாங்கள் வீட்டிலே போய் சாப்பிட்டுக்கிறோம். ஜெனி, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. நான் சமைச்சு தரேன், 2 பேரும் சாப்பிடுங்க. யார் இவங்களா? அண்ணியா? யார் எனக்கு அண்ணி? அப்படியா மைனி? நல்லா இருக்கியாப்பா? எனக்கு யாருக்கிட்டையும் பேச இஷ்டம் இல்லை. ஹாய் மச்சான். போட்டி, நான் இப்ப இதெல்லாம் கேட்டனா? தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. இப்படிதான் என் அண்ணனையும் மாத்தி வச்சிருக்கீங்க. அடுத்து எங்களை ஏமாத்தி உங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்களோ? யாரா இருந்தா என்ன? இவங்களால இப்ப எங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காங்க, எங்க அம்மா நிம்மதி இல்லாம இருக்காங்க. எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம். இவங்களாலதான் எங்க வீடு இப்போ இப்படி இருக்கு. எதுக்காக போய் என் மகனை பிடிச்சி ஏசிட்டு இருக்க நீ? வீட்டுக்கு வந்ததே முன்னாடி முறைச்சிட்டு நிக்கவா மாமே? பின்ன ஏசாம யார் வந்திருக்கான்னு பாரு, வந்ததே வாங்கன்னு கூடுங்க. சரோஜா, நல்லா இருக்கியாம்மா? ஆ, நல்லா இருக்கேன். வாங்க. எப்போ வந்திய? நாங்க வந்து ஒரு 4-5 நாள் ஆயிட்டுமா. என் பேத்தியை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இம்மா, இவங்க கிட்ட என்ன பேச்சு? சந்துரு, நீ உள்ள வா. அம்மா, உள்ள வாண்ணே. மைனி, மைனி, நாங்க வந்தது யாருக்குமே பிடிக்கல போல. நாங்க கிளம்பிய மைனி. சீச்சி, அப்படிலாம் இல்ல சாரோஜா, அப்படிலாம் எதுமே சொல்லலல்ல. என் பேர் என்ன? அம்மா மரத்துல கண்ணீரை பார்த்தோனே கொஞ்சம் கோவத்துல இருக்க, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எது தப்பா எடுத்துக்கிடாதீங்க, உள்ள வாங்க. இருக்கட்டும் மைனி, நாங்க இன்னொரு நாள் வாரோம். அனுமா, பாட்டி, இந்தாம்மா இதை வாங்கிக்க. உனக்கு எங்களால் பெருசாக ஒன்றும் செய்ய முடியலம்மா. வீட்டில் இருந்ததை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பரவாயில்ல, இருக்கட்டும் பாட்டி. இங்கே இருங்களா, நான் சமைக்கிறேன், சாப்பிட்டுட்டு போங்களாம். வேண்டாம்மா, இருக்கட்டும். ஏற்கனவே நீ யாரை வேற ஆயிட்டு பார்த்தியா? உங்கள் தாத்தா தேடிக்கிட்டே இருப்பாவம்மா. நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். இன்னொரு நாள் வாரோம்மா. சரி பாட்டி. ஏக்கா, இந்தக்கா இதில் உன்னோட திங்ஸ் தான் இருக்குது. உன்னோட ஃபோனையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஜெனி, எதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தா? அம்மாவுக்கு தெரிஞ்சால் கோவப்படுவாங்கல்ல. பரவாயில்லக்கா, இருக்கட்டும். நீ ஃபோன் கூட இல்லாமல் இருக்கல்ல, அதே எடுத்துகிட்டு வந்தேன். அடிக்கடி கால் பண்ணு. சரி ஜெனி. சரிக்கா, நான் போயிட்டு வரட்டுமா? ஜெனி, காஃபியாவது குடிச்சிட்டு போகலாம்ல? பரவாயில்லக்கா, இருக்கட்டும். இன்னொரு நாள் வரோம். போயிட்டு வரோக்கா. போயிட்டு வரோம் பாட்டி. சரிம்மா. சம்மந்தி கொண்டாந்து வீட்டில் விடட்டுமா? நீங்கள் போயிருவீங்களா? மைனி, வழி தெரிஞ்சிட்டு நாங்களே போயிடுவோம். சரி, நாங்கள் போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. அனுமா, வருத்தப்படாதம்மா. பாட்டியும் தங்கச்சி ஒன்றும் சாப்பிட போறாங்களேன்னு கவலைப்படுறியோ? இல்லை பாட்டி, அவரோட தம்பி ஒரு மாதிரி பேசிட்டாங்கல்ல. அத்தை கூட ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அவரு
சரி பாட்டி. கவலைப்படாதம்மா, எல்லாம் ஒரு நாள் மாறும். சந்தோஷமான நாட்கள் நம்மள தேடி வரும். சரி பாட்டி. அம்மா யாரும்மா அவங்க? அவங்களெல்லாம் எதுக்குமா வீட்டுக்குள்ள விடுறீங்க? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவங்கள வீட்டை விட்டு துரத்திருப்பேன். நீங்க என்னடான்னா உங்ககிட்ட பேசிட்டு வரீங்க. நம்ம அப்பாவோட நிலைமைய பாத்தீங்களா? எப்படி இருக்காங்க அவங்க? எல்லாத்துக்கும் அவங்க தானே காரணம். பார்ப்பா சந்திரு, இதுக்கெல்லாம் காரணம் உங்க அண்ணனும் அவன் கட்டிட்டு வந்திருக்கான்ல, அவ்வளவுதான். ஏன் என்ன சொல்ல போனா உங்க பாட்டி தான் முத காரணம். இவைய ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காப்பா, கிட்ட நம்ம எதுவும் பேச முடியாது. அந்த ராணிகிட்டே ஒன்றும் சொல்ல முடியல, அவளுக்குமே தெரியாதுன்னு சொல்லியா? யார்கிட்ட போய் சொல்ல? என் வயிற்றுல பிறந்ததே என் சொல் வார்த்தை கேட்காம போயிட்டு என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாச்சுன்னா நான் வேணும் வேண்டான்னு சொல்லியிருந்திருப்பேன். அவன் இஷ்டத்துக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டான். இப்ப இனி பேசி என்ன பிரயோஜனம்? மா, அவங்க சொந்தக்காரங்க யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அவங்களே இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தது எனக்கு பிடிக்கல. எப்படி அண்ணனை விட்டு பிரிச்சு அவங்கள வெளியே துரத்தலாம் தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்னடான்னா அவங்க சொந்தக்காரங்க வராங்க போறாங்க, அமைதியா இருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கலமா. எனக்கு தான் பிடிக்கல சந்துரு, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். என்ன செய்ய? இல்லம்மா, நீங்க செஞ்சது தப்புதான். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா போதும், எல்லாரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருப்பேன். அப்படிலாம் சொல்லாதியா சந்துரு. அந்த பிள்ளை மட்டும் வந்திருந்தா கூட நானே ஆசி அனுப்பிச்சிருப்பேன். அந்த பெரிய மனுஷி வந்திருக்கு பத்தியா, எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு அவங்கள பார்த்து. எங்க அண்ணனுக்கு மாமியார் அவியதான். நம்ம ஏதாவது கோபத்துல சொல்லி வருத்தப்பட்டுட்டு போகாது நல்லதில்லைன்னு நினைச்சிட்டு தான் நான் ஒன்றும் பேசல. நான் பேசினேன்னு தெரிஞ்சா எங்க அண்ணனும் வருத்தப்படுவான். இங்க நடந்த விஷயத்துக்கு அவிய காரணமா இருக்காதுப்பா. எங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்ம வீட்டுல இருக்க மேல குற்றத்தை வச்சுட்டு நம்ம மற்றவங்கள குறை சொல்ல முடியாது. ஏனுமா அவங்கள யாராவது தேடிட்டு இந்த வீட்டுக்கு வரட்டும், நல்லா பேசி விட்டுருவேன். யாரும் அவங்கள தேடி இந்த வீட்டுக்குள்ள வரவும் கூடாது, அவங்களும் இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த நெட்டமாடு போய் கேட்டுச்சா என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே. கேட்ட உடனே போன் போடுனே. என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ? ஒரு மாசம் சம்பளம் பணத்தை முழுசா தரேன்னு சொல்லியாச்சு. அங்க வேலையை விட்டு தூக்குனாலும் நான் வேலை போட்டு தரேன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த ராணிகிட்ட கேட்க பயப்படியா? இத்தனைக்கும் ராணி அவளும் சொந்தக்காரி தான். சொந்தக்காரியவே மேடம் மேடம்னு கூப்பிடியா? நானே என் வேலைக்காரியால அக்கான்னு கூப்பிடுங்கன்னு விட்டுட்டேன். ஆனா இந்த ராணி எல்லாத்துலயும் விவரம் தான். எப்படி மேடம்னு கூப்பிடுன்னு சொல்லி கொடுத்துருக்கா பாரு. சரியான ஆள் தான் இந்த ராணி. இந்த நெட்ட மாதிரி கேட்டு தொலைச்சாலா என்னன்னு தெரியலையே. ஒருவேளை கேட்டிருக்க மாட்டாளோ? இந்த ராணியை பார்த்தா மட்டும் எல்லா அவளும் பயம்தான் படியா. நம்மளோட பார்த்தாதான் எல்லாரும் தலையில ஈஸியா மிளகா அரைக்காவ. திமிரு பிடிச்சவல்ல, கண்ணுலயே அப்படியே முறைப்பா எல்லாரையும். பெரிய கண்ணு வச்சிருக்கா. அதான் அவளை பார்த்தோன்னே எல்லாரும் பயந்து நடுங்கியாவ. எனக்கெல்லாம் அவன் மேல ஒரு துளி பயம் கூட இல்லை. எல்லாம் நடிப்பு தான். என் பிள்ளைக்கு மட்டும் கல்யாணம் நடக்கட்டுமே அவன் மாவ கூட. அப்ப தெரியும் அந்த ராணிக்கு நான் யாருன்னு. கேட்டுட்டு வந்ததுக்கு ஒரு பதில் கூட சொல்லாம இருந்துட்டாளே. அப்படி என்ன திமிரு அவளுக்கு? ராசதி, என்னாச்சு ராசதி? எதுக்கு இப்படி தனியா நடந்துட்டு தனியா புலம்பிட்டு இருக்கா? ஏங்க எல்லாம் அந்த ராணியை நினைச்சுதான். நீ இப்ப எதுக்கு அவியல நினைச்சிட்டு இருக்கா? இல்லங்க, ரெண்டாவது பிள்ளையை கெடி தரியலான்னு போய் கேட்டுட்டு வந்தேன்ல. கேட்டதுக்கு தான் மரியாதை இல்லாம நடத்தினா. சரின்னு நான் அதையும் சகிச்சுக்கிட்டு வந்துட்டேன். ஆனாவா நம்ம கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்லணுமா இல்லையா? இது வரைக்கும் அதுக்கு ஒரு பதிலே சொல்லலங்க. அதான் டென்ஷன்ல பேசிட்டு இருக்கேன். பதில் சொல்லலனா வேண்டான்னு அர்த்தம். இல்லங்க, நான் யோசிச்சு முடிவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டா வந்தேன் தெளிவா. முடிவை சொல்லியிருக்கணுமா இல்லையா? நம்மள பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது? நம்ம என்ன வசதியில அவளுக்கு கீழேயா இருக்கோம்? நம்மளும் ஏகப்பட்ட வசதி தான். அந்த கல்யாணத்துக்காக வேற ஏகப்பட்ட ரூபாயை செலவு பண்ணியிருக்கோம். அது எதுவுமே இப்போதைக்கு வேண்டான்னு வேற நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படி இருந்தும் பதில் சொல்லாம திமிரா இருக்கா பாருங்களா. அதை நினைச்சாலே எரிச்சலா இருக்கு. சரி, அவியலுக்கு பிடிக்கலையா இருக்கும், விடு. நம்ம வேற இடத்துல பொண்ணு பார்த்துக்கிடலாம். அப்படிலாம் விட முடியாது. வேற இடத்துல போய் பொண்ணு கேட்டா இந்த மாதிரி உங்க மகன் கல்யாணம் நின்று போச்சாமேன்னு கேட்பாவே. ஒருத்தருக்கும் ஒரு வீட்டுக்கும் பதில் சொல்லி என் மகனுக்கு என்னால பொண்ணு பார்க்க முடியாது. அந்த ராணியோட மகளை தான் என் மகனுக்கு கேட்டேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ராசாத்தி, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நான் அன்னைக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன்ல. நீ எதுக்கு என்ன பிடிவாதமாவே இருக்கா? இங்க பாருங்க, நான் எப்பயோ முடிவு பண்ணிட்டேன். அந்த ராணியோட ரெண்டாவது மவ தான் இந்த வீட்டு மருமவ. அவ மவ இந்த வீட்டுக்கு வந்தாதான் அந்த ராணியோட ஆட்டம் அடங்கும். எவ்வளவு திமிரு எடுத்து ஆடிட்டு இருக்கா. அவ ஆட்டத்தை அடக்க இதுதான் ஒரே வழி. தேவையில்லாத வேலை ராசாத்தி உனக்கு. சும்மா இருங்க, அவமானப்பட்ட எனக்கு தான் தெரியும். நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரவியா, நம்மள ஒரு தூசி மாதிரி நினைக்காவ. இந்த மாதிரி